ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு கசப்பான விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேட்குறதுக்கு வந்துட்டு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, கொரியாவில் வந்து ரேசிசம் இருக்கா, ரேசிசம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் அப்படியே இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வரலாம். இப்போ இந்தியாவில் சவுத் இந்தியா, நார்த் இந்தியா 2 இருக்குது. இப்போ சவுத் இண்டியன் வந்து நார்த் இந்தியாவுக்கு போனாலோ, நார்த் இண்டியன் வந்து சவுத் இந்தியாவுக்கு வந்தாலோ நம்ம வந்து கலாய்க்கிறது இல்லையா? வடக்குன்னு சொல்லியோ இல்லை சவுத் இந்தியனை வந்து நார்த் இந்தியாவில் வந்து தோசை, இட்லி, கறி அப்படி சொல்லி கலாய்க்கிறது கிடையாதா? ஒரே இந்தியாவில் இருக்க நமக்கே வந்துட்டு அவ்வளோ ரேசிசம், நீ ஏன் இந்த கலரில் இருக்க, நீ ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போடுற அப்படின்னு ரேஸ் பண்ணும்போது, நான் வந்து வேறு ஒரு நாட்டில் இருக்கேன், இவங்க பண்பாடு, கலாச்சாரம், நிறம், உடை, உணவு எல்லாமே டிஃப்ரெண்ட். எப்படி வந்து அவங்க ரேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்துட்டு 28 ஸ்டேட் இருக்குது. நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாடை விட மக்கள் தொகையை விடவும் தமிழ்நாடோட பரப்பளவை விடவும் வந்து கொரியா வந்து ரொம்ப சின்னது தான். ஓகேவா? பட் நம்ம அப்படி வந்துட்டு பயோடைவர்சிட்டி கண்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் அதாவது பல வகையான கலாச்சாரம் உடைய நம்மளோட இந்தியாவிலேயே இப்படி இருக்கும்போது ஒரு குட்டி நாடு கொரியா, மொழி கூட பாருங்களேன், ஒரே ஒரு கொரியன் ஒரு லாங்குவேஜ் தான் இருக்குது, அஃபிஷியல் லாங்குவேஜ். எல்லாரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்படி வந்துட்டு நம்ம மற்ற கண்ட்ரியில் இருக்கவங்கள வந்து ரேஸ் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குறிப்பாக எல்லோரும் ட்ராமா பார்த்துட்டு கொரியன்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. கொரியன்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு வெல் பிஹேவ்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப வந்துட்டு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். பட் வந்து மற்ற நாட்டுக்காரங்கன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நம்மளை பிரித்து தான் பார்ப்பாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் உங்களுக்கு கொரியன் தெரிலனா ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.